இங்க ஒருத்தர் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் எப்பவுமே யாரோ ஒருத்தர் கூட ஃபோன்ல பேசிக்கிட்டே இருக்கிறத பார்த்திருப்பாரு. கொஞ்ச நாளைக்கு சந்தேகப்படாம தான் இருந்தாரு. ஆனா எப்ப பார்த்தாலும் அவர்கிட்டே பேசிட்டு இருக்கிறதுனால அந்த போனை வாங்கிட்டு யார்கிட்ட தான் நீ பேசுறேன்ட்டு பார்த்தா இப்ப இவர மாதிரியே ஒரு ஆள் தான் போன்ல இருக்காரு. என்ன ஆகிருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவர் கோமாக்கு போயிட்டு இருப்பாரு. அவரோட கேர்ள் ஃப்ரெண்டால இவர்கிட்ட பேசாம இவரை பார்க்காம சுத்தமா இருக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால இப்ப இவர மாதிரியே இருக்கிற ஒரு வர்ச்சுவல் பாய் ஃப்ரெண்டை கிரியேட் பண்ணிருப்பா. ஒரு ஏஐ மாதிரின்னு வச்சுக்கலாம். டெய்லி அந்த வர்ச்சுவல் பாய் ஃப்ரெண்ட் தான் இவளை எழுப்பி பிரஷ் பண்ண சொல்லி இன்னைக்கு இதை சாப்பிட்டு, இன்னைக்கு துணியை துவச்சிரு, இன்னைக்கு ஹேரை வாஷ் பண்ணிட்டு அப்படின்ட்டு எல்லா அப்டேட்ஸும் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வெதர் இப்படி இருக்கு, ரோடு இப்படி இருக்கு, நீ இந்த பக்கமா போ, வைட்டமின்ஸ் மறந்துடாத அப்படின்ட்டு எல்லாத்தையும் அந்த பொண்ணுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்றது அந்த வர்ச்சுவல் பாய் ஃப்ரெண்ட் தான். அவரோட உண்மையான பாய் ஃப்ரெண்ட் கூட அந்த பொண்ணு அந்த அளவுக்கு நோட் பண்ணிக்கிட்டு அவ்வளோ கேரிங்கா இருக்க மாட்டார் போல இருக்கு. அந்த வர்ச்சுவல் பாய் ஃப்ரெண்ட் அவ்வளோ கேரிங்கா இருக்கு. ஒரு நிமிஷம் கூட இப்போ இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு இல்லை. எப்பெல்லாம் இந்த பொண்ணு சோகமா இருக்காலோ அப்பெல்லாம் இந்த பொண்ணு என்டர்டெயின் பண்றதுன்ட்டு எப்பவுமே கூடவே தான் இருக்கும். கொஞ்ச நாளைக்கு எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறமா அந்த பொண்ணோட உண்மையான பாய் ஃப்ரெண்ட் இருப்பார்ல, அவர் கண்ணை முழிச்சிருவாரு. ஆனா டாக்டர் இவரோட பிரெயின்ல நிறைய பிரச்சனைங்க உருவாகி இருக்கு. அதனால சராசரியா நார்மலா மத்தவங்க பண்ற எல்லா வேலையும் இவரால பண்ண முடியாது. நீங்க தான் பார்த்து இவரை குழந்தை மாதிரி பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ இவர் போயிட்டு வீட்டுல சாப்பிட்டா டேஸ்டே சுத்தமா தெரிய மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம குட்டி குட்டி விஷயமா நிறைய மறந்துட்டு இருப்பாரு. இப்போ இவங்களோட பழைய வீடியோஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் இந்த பொண்ணு போட்டு காமிச்சுதான் நம்ம இப்பெல்லாம் இருந்தோம் அப்படின்னு ஞாபகப்படுத்திட்டு இருப்பா. இந்த பக்கம் என்னடானா ரியல் பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு. இந்த பக்கம் வர்ச்சுவல் பாய் ஃப்ரெண்டையும் விட முடியல. ரெண்டு பேர்கிட்டயும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருப்பா. இப்போ அவர் ஒரு நாள் சமைச்சிட்டு இருப்பாரா, அப்ப இந்த பொண்ணுகிட்ட இப்படி திரும்பி பேசிக்கிட்டே இருக்கும்போது தெரியாதனமா சுடு தண்ணியை கையில ஊத்திப்பாரு. ஆனா அந்த சுடு தண்ணி ஊத்துனது வலி கூட தெரியல. ஏன்னா எந்த ஃபீலிங்குமே அவருக்கு இல்லாம போயிருச்சு. ஒரு நாள் இப்ப இந்த பொண்ணுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிருக்கும். உண்மையான பாய் ஃப்ரெண்ட் கூடவே இருக்காரு. ஆனா இந்த பொண்ணுக்கு ஃபீவர் அப்படின்றது கூட அவரால் கண்டுபிடிக்க முடியல. வர்ச்சுவல் பாய் ஃப்ரெண்ட் அதை பார்த்த உடனே உனக்கு ரொம்ப முடியாத மாதிரி இருக்கு, மாத்திரை இந்த இடத்துல தான் இருக்கு, நீ அப்போ இங்கதான் வச்சு, அதனால அதை எடுத்து போட்டு போயிட்டு தூங்க போ அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த பொண்ணும் போயிட்டு தூங்கலான்ட்டு பார்த்தா இப்ப அந்த பொண்ணோட உண்மையான பாய் ஃப்ரெண்ட் வீட்டுல ஒரு பார்ட்டி வச்சுட்டு இருக்காரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர வச்சுக்கிட்டு ஒரே டான்ஸ் பாட்டு ஆடிட்டு இருப்பாங்களா. இந்த பொண்ணுக்கு வேற ஏற்கனவே முடியாம தான் இருக்கும். அவளால தூங்கவே முடியல. ரொம்ப தலைவலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த பொண்ணு எந்திரிச்சு வெளியே போயிடுவா. இந்த பொண்ணோட உண்மையான பாய் ஃப்ரெண்ட்க்கு இவளுக்கு ஃபீவரா என்னன்னு கூட தெரியல. ஆனா அந்த வர்ச்சுவல் பாய் ஃப்ரெண்ட் தான் இப்போ உனக்கு ஃபீவர் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்ட மாதிரி இருக்கே, மெடிசன் போட்டியா, என்ன பண்ண, சாப்பிட்டியா அப்படின்ட்டு ரொம்ப கேரிங்கா கேட்கும். ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிடும்னா, இப்ப அவரோட ரெப்ளிகாவா தான் இந்த வர்ச்சுவல் பாய் ஃப்ரெண்ட் அந்த பொண்ணு ரெடி பண்ணிருப்பா. ஆனா இந்த ரெப்ளிகா உண்மையான பாய் ஃப்ரெண்டையே ஓவர்டேக் பண்ணிடும்.